வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆழிப்பேரலையில் உயிர் நீத்தவர்களுக்கு நாட்டின் பல பகுதிகளிலும் மௌன அஞ்சலி. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களுக்கு அமைய வெளியிடப்பட்ட மாவட்ட மற்றும் தேசிய ரீதியான நிரல்படுத்தல் செல்லுபடியற்றதாக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி 7 பேர் பலி. தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை வரவேற்பதாக இந்தியா குறிப்பிட்டுள்ளது. மாகாண சபைகளுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பது குறித்து இலங்கை உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கும் என நம்புவதாகவும் இந்திய அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை வெளியிடப்பட்டதன் பின்னர் இந்தியா முதல் தடவையாக இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டதன் பிரகாரம் மனித உரிமை மீறல்கள் குறித்து எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்தும் நம்பகத்தன்மையானதும் சுயாதீனமானதுமான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று இந்திய வெளிவிவகார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. மீள்குடியேற்றம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் அளித்துள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என தாம் நம்பிக்கை கொண்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது என்று பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. சுனாமி வரலாற்று புத்தகங்களில் பதியப்பட்ட கசப்பான நிகழ்வு. இன்றைக்கு 7 வருடங்களுக்கு முன்னர் ஆழிப்பேரலையாய் விகிண்டெழுந்த இயற்கை எம்மை ஆட்டம் காணச் செய்தமையை எவராலும் இலகுவில் மறந்துவிட முடியாது. ஆசிய நாடுகளின் பூகோளவியல் எல்லைகளை மறைத்து விசாலமான எம் நாட்டின் பல கரையோர மாவட்டங்களின் விட்டங்களை குறைத்துச் சென்ற ஆழிப்பேரலையின் கனத்த நினைவுகளை சுமந்து வரும் நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட தொகுப்பு அடுத்து. இந்து சமுத்திரம் நாட்டை சூழவுள்ள இந்த அழகிய சமுத்திரம் மக்களின் துன்பத்திலும் இன்பத்திலும் பங்கெடுக்கும் இயற்கையின் மகோன்னத சிருஷ்டி. 2004 டிசம்பர் 26 ஒரு ஞாயிற்றுக்கிழமை நத்தார் பண்டிகையை தொடர்ந்து வந்த அன்றைய தினம் பூரணை நாள், பாக்சிங் தினமும் கூட. அன்றும் வலிமை போலவே மக்கள் தமது நாளாந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். தொலைதூரத்தில் உள்ள இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவுக்கு அருகில் பாரிய அழிவொன்றுக்கான துர்சகுனங்கள் தென்பட்டதை எவரும் அறிந்திருக்கவில்லை. அமெரிக்காவின் பூகோளவியல் ஆய்வு மையத்தின் கணிப்பீடுகளுக்கு அமைவாக காலை 6:58 அளவில் 9 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட பாரிய பூமி அதிர்ச்சி ஒன்று இந்து சமுத்திரத்தை ஒரு கணம் ஸ்தம்பிதமடையச் செய்தது. சில நிமிடங்களில் அதன் தாக்கம் இந்து சமுத்திரத்தில் உள்ள பல நாடுகளில் ஒப்பாரியாக எதிரொலித்தது. எம் நாட்டவர்களுக்கு முன்னர் ஒருபோதும் பரிச்சயம் இல்லாத சுனாமி பேரலை அன்று ஊழியின் இறுதியாக கண்முன் நின்றது. சுனாமி பேரலை காலை 7:28 அளவில் இந்தோனேஷியாவை துவம்சம் செய்ய ஆரம்பித்தது. காலை 8:50 அளவில் மாம்பழ வடிவில் இருந்த இலங்கை தீவின் கரையோரங்களையும் ஆழிப்பேரலை விழுங்க ஆரம்பித்தது. 20 நிமிடங்கள் மாத்திரமே ஊழி கூத்தாடிய சுனாமி பேரலை வரலாற்றின் முன்னெப்போதும் இல்லாத மாபெரும் அழிவையும் ஓயாத ஒப்பாரியையும் ஒலித்துச் சென்றது. கடலும் கடல் சார்ந்த நீதலின் வரைவிலக்கணத்தை உடலும் உடல் சார்ந்த உயிரும் என அன்று ஆழிப்பேரலை மாற்றியிருந்தது. நாம் அந்தியட்டி செய்வதற்காக செல்லும் அந்த கடல் சில நிமிடங்களில் சுமார் 45,000 பேருக்கு எம் நாட்டில் ஆழிப்பேரலையாய் அந்தியட்டி கடன் நிறைவேற்றியிருந்தது. தனது வாழ்விடத்தை விஸ்தரித்துக் கொள்வதற்காய் மேலும் பல குடியிருப்புகளையும் சொத்துக்களையும் கூட ஆழிப்பேரலை அழிவுக்குள்ளாக்கியது. ஆயினும் அனர்த்தத்தினால் இழந்த எம் சொந்தங்களையும் கனத்த அவர்தம் நினைவலைகளையும் மீட்டும் போது இதயங்களில் ரணம் மாத்திரமே எஞ்சுகிறது. ஆழிப்பேரலையில் ஆழ்ந்தவர்களின் ஆத்ம சாந்திக்காய் நாம் அனுதினம் பிரார்த்திப்போம். தேசிய பாதுகாப்பு தின நிகழ்வுகள் இன்று காத்தான்குடியில் இடம்பெற்றன. இன்று காலை இடம்பெற்ற இந்த நிகழ்வுகளில் பிரதம அதிதியாக பிரதமர் TM ஜெயரத்ன கலந்து கொண்டார். மட்டக்களப்பு காத்தான்குடியில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு தின நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட மேலும் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டிருந்தனர். 2004 ஏற்பட்ட சுனாமி ஆழிப்பேரலையில் உயிரிழந்தவர்களின் நினைவுகூரும் முகமாக இன்று காலை 9:25 முதல் 9:27 வரை மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு தின ஊர்வலம் இடம்பெற்றது. காத்தான்குடி ஹிஸ்புல்லா கலாசார மண்டபத்தில் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதேவேளை சுனாமி ஆழிப்பேரலையில் உயிர் நீத்தவர்களை நினைவுகூரும் நிகழ்வுகள் நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று இடம்பெற்றன. நியூஸ் ஃபர்ஸ்ட் அலுவலகத்திலும் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தி ஆழிப்பேரலையால் உயிர் நீத்தவர்கள் நினைவு கூறப்பட்டார்கள்.
දක්ෂිණ නාවික හමුදා මුල සෝකාකුල මේ දුක්බරිත අවස්ථාවට බෞද්ධ සංවිධානයේ செல்வதற்கான அந்த வவுனியாவில் விவசாய நிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்த காட்டு யானைகளை அந்த பிரதேசத்திலிருந்து ஹொரவப்புத்தானி பிரதேசத்திற்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கமநல சேவைகள் மற்றும் வனவிலங்குகள் அமைச்சர் SM சந்திரசேன தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தில் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தில் விவசாய நிலங்கள் பாதுகாப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளால் வவுனியா மாமடுவ ரம்பவெட்டி பிரதேசத்தில் 535 ஏக்கர் நிலப்பரப்பில் நெல், மரக்கறி மற்றும் சோளம் ஆகியன பயிரிடப்படுகின்றன. இந்த விவசாய நிலங்களை காட்டு யானைகளின் நடமாட்டத்தினால் உரிய முறையில் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர். சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் வாழை செய்கையை மற்றும் நெல் செய்கைகளை சிறந்த முறையில் மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் காட்டு யானைகளை கொரவபொத்தானையில் உள்ள 3000 ஏக்கர் நிலப்பரப்பிற்கு அனுப்பவுள்ளோம். அங்கு யானைகள் பாதுகாப்பு சரணாலயம் ஒன்று அமைக்கப்படுகிறது. வருடத்தின் நடுப்பகுதி அளவில் குழப்பமான யானைகள் மாத்திரம் எஞ்சியது. அந்த யானைகளையும் கொரவபொத்தானைக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். பிரச்சண்டகாரி அலிங் கிஹிபதினி තමයි මේ ප්‍රදේශවල ඉන්නේ. ඒ අය අපි සංරක්ෂණය කරනවා කොරවපතාන අලි සංරක්ෂණ මධ්‍යස්ථානෙට යොමු කරලා. களனி பட்டிவில பிரதேசத்தில் நீர்க்குழாய் ஒன்றில் ஏற்பட்ட வெடிப்பினால் கம்பஹா மாவட்டத்தின் பல பிரதேசங்களுக்கான நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. அம்பத்திலே பிரதான நீர் விநியோக கட்டமைப்பிலிருந்து செல்லும் குழாய் இன்று அதிகாலை வெடித்தமையினால் நீர் விநியோகத்திற்கு தடை ஏற்பட்டுள்ளதாக நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் மேல்மாகாண பிரதி பொது முகாமையாளர் SA விஜயதுங்க தெரிவித்தார். இந்த நீர் விநியோக குழாயின் திருத்தப் பணிகளை இன்று மாலை 5 மணிக்கு முன்னர் நிறைவு செய்ய முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். இவ்வாறு ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவத்தினால் பாலியாகொட, வத்தளை, மாபுல, கந்தானி, ஜாயில, பியகம, களனி, கிரிபத்கொடை மற்றும் கடவத்தி ஆகிய பிரதேசங்களுக்கான நீர் விநியோகத்தில் தடை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தங்காலி விடுதியில் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் போலீசாரிடம் சரணடைந்துள்ளனர். இவர்கள் நேற்று மாலை சரணடைந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ரஞ்சித் ரோஹன தெரிவித்துள்ளார். சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றதாக கூறப்படும் வேனையும் கைப்பற்றியுள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் சம்பவத்தில் உயிரிழந்த வெளிநாட்டு பிரஜையின் பிரேத பரிசோதனைகள் மாத்திரை வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்றுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்ய பல போலீஸ் குழுக்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். மரண தண்டனையை நீக்குமாறு கோரி அரசாங்கத்திடம் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. மரண தண்டனை விதிக்கப்படுகின்றமையானது குற்றச்செயல்களை நிரந்தரமாக கட்டுப்படுத்துவதற்கான தீர்வுகளில் ஒன்றாக அமையாது என்று அதன் செயலாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா தெரிவிக்கிறார். தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு சிறை தண்டனை விதிப்பது சிறந்ததாக அமையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அத்துடன் மரண தண்டனை சட்டத்தை நீக்குகின்றமை தொடர்பில் தாம் தற்போது கவனம் செலுத்தி வருவதாகவும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா குறிப்பிட்டுள்ளார். வடக்கு, வடமேல், வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே கடும் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பாக எதிர்வு கூறும் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் தற்போது சூறாவளியாக மாறியுள்ளதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மன்னார், யாழ்ப்பாணம், திருகோணமலை, மட்டக்களப்பு கடற்பிரதேசங்களில் மழையுடன் கூடிய கடும் காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடற்கொந்தளிப்பு காணப்படுவதால் அந்த பிரதேசங்களில் மீன்பிடி நடவடிக்கைகளிலிருந்து தவிர்த்துக் கொள்ளுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை தொடர்பில் பொதுமக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சூறாவளி எச்சரிக்கை விடப்பட்டமையால் பிரதேச மீனவர்கள் இன்று மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்பதோடு பிரதேசத்தில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். பிரதேசத்தில் காற்று அதிகரித்து காணப்படுவதோடு கடலரிப்பும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இன்று திருகோணமலை கடற்பரப்பில் கடற்சீற்றம் காரணமாக மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்று எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
கடற்பிரதேசத்தில் கடற் கொந்தளிப்பு நிலை காணப்பட்டதால் கரையோரங்களில் மீனவர்களின் வள்ளங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வடக்கிலும் சூறாவளி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து அந்த பிரதேசத்திலும் கடற்றொழில் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளன. நேற்று வெளியிடப்பட்ட கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களுக்கு அமைய வெளியிடப்பட்ட மாவட்ட மற்றும் தேசிய ரீதியான நிரல்படுத்தலை செல்லுபடியற்றதாக்குவதாக உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுனில் ஜெயந்தன் அவரத்ன தெரிவித்தார். நிரல்படுத்தலை தயாரிக்கும் போது ஏற்பட்ட தவறுகள் காரணமாக அதனை செல்லுபடியற்றதாக்குவதாக அவர் கூறினார். அதற்கமைய மீண்டும் நிரல்படுத்தலை தயாரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இருப்பினும் இசட் புள்ளிகளில் எவ்வித தவறுகளும் இல்லை என உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். தற்போது தற்காலிகமாக வெளியிடப்பட்டுள்ள மாவட்ட ரீதியிலான உயர்தர பரீட்சையில் தெரிவு செய்யப்பட்டவர்களின் பெறுபேறுகளில் மாத்திரமே திருத்தம் மேற்கொள்ளப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அனுர எதிர்சிங்க தெரிவித்தார். மாவட்ட ரீதியில் பெறுபேறுகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் மீண்டும் இணையதளத்தில் வெளியிடப்படும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். எவ்வாறாயினும் இசட் புள்ளிகள் மற்றும் உயர்தர பெறுபேறுகளில் எவ்வித மாற்றங்களும் ஏற்படாது என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கூறினார். இதேவேளை நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் தேசிய ரீதியிலும் மாவட்ட ரீதியிலும் மட்டுப்படுத்தப்படுகின்றமை வேடிக்கையான விடயம் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறினார். இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மணித்தியால செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.